ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாவாடை சட்டைக்கு ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் செய்ய போகிறோம், கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. சரிங்களா? நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். த்ரெட்டை வந்து ரேப் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ உங்களுக்கு அது எப்படி ஸ்டோன் ஓட்டணும் அது மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். எப்படி ஒட்டி நான் எப்படி ரெடி பண்ணேன்னு மட்டும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு 2 days ஆச்சு இந்த த்ரெட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே வந்து த்ரெட்டை வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு 1 day எடுத்துக்கிட்டேன். பண்ணி காய வச்சு எடுக்கிறதுக்கு 1 day ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மறுநாள் இது நெக்ஸ்ட் டே பண்ண போகிறேன். இது ஸ்டோன் ஒர்க் பண்ணுற முறை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கடா, மொத்தம் 4 கடா பேங்கிள்ஸ், மொத்தம் 8 பேங்கிள்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 10 பேங்கிள்ஸ் வரும். ஒரு கைக்கும் 5 நம்பர்ஸ் வரும். 2 கடா பேங்கிள், நடுவில் ஒரு சென்டர் பேங்கிள், இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேங்கிள் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கடா பேங்கிள் தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து குந்தன் ஸ்டோன் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஃப்ளவர் ஷேப்பில் வரும் இல்லையா, அந்த குந்தன் ஸ்டோன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு நான் ஒரு பூ மாதிரி தான் அதுக்கு வைக்கிறேன் நான். அது சில்க் த்ரெட்டில் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு இதாக வந்து சில்க் த்ரெட் வந்து இந்த டிசைன் இது பண்ணுறேன். இந்த ஸ்டிக் பென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சின்னதாக ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் எடுத்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம கரெக்டாக நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டோனில் டச் பண்ணி ஒட்டினேன்னா அதில் சீக்கிரமாக நம்ம கையில் அந்தளவுக்கு கம்மு படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 பக்கம் இது பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளவர் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டோனில், குந்தன் ஸ்டோனில். இந்த மாதிரி நான் 4 ரேப்பும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஒன்று அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் அதை அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டோன் ஒட்டும் போது அந்த கம்மெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வெளியே ஃபேப்ரிக் க்ளூ தெரியாது. ஸோ நீங்கள் அது பிக்னஸாக இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அதை கரெக்டாகவே நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக ஓட்டிகிட்டு வரலாம். என்னடா கம்மு தெரியுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் இது பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு கம்மு காஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு தெரியாது, நார்மலாக தான் இருக்கும், த்ரெட் மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்டோன் நான் ஒவ்வொரு இதுலேயும் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் நிறைய பேருக்கு சில பேருக்கு பிகினஸாக இருப்பீங்க, ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு தோணும் உங்களுக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு சும்மா பார்க்குறதுக்கு ட்ரையல் பேக் மாதிரி கூட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலான்ட்ருக்கோம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு, அந்த பீட்ஸ் ஒர்க் சம்மந்தப்பட்ட ப்ரேஸ்லெட்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு, அப்புறம் இன்வெசிபிள் ஜுவல்லரி செய்யறதுக்கான மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ராடக்ட் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக பட்ஜெட்டில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எங்கள் கிட்ட கூட பை பண்ணிக்கலாம். என்னென்ன பிகினர்ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு டிசைன் சார்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் அதை நான் அந்த டிசைன் பண்ண போகிறேன் அந்த சார்ட்டை வந்து. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வந்து அந்த மெட்டீரியல்ஸும் என்கிட்ட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நானே ஆரம்பத்தில் ரொம்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் தேவை அது மாதிரி எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நானே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு லாஸும் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் ஆசையாக நம்ம இதை பண்ணிவிடுவோம், நிறைய திங்ஸை வாங்கி பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் மேக்ஸிமம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறோன்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிறையவே நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஆச்சுன்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரையல் பேக் மாதிரி ரெடி பண்ணலான்ட்ருக்கோம். உங்களுக்கு ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அடுத்த பேங்கிள்ஸ் வந்து இந்த சென்டர் பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சில்க் த்ரெட் என்ன த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே கலரில் வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு அது நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு வந்து வி ஷேப்பில் வந்து த்ரெட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைனு. நானே ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை நல்லாவே இருந்துச்சு அந்த டிசைனு. அதுக்கு பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சரியாக ஸ்க்ரீனில் வந்து அது கேட்சப் ஆகலை நம்மளுக்கு கேமராவில். நான் உங்களுக்கு எல்லாமே முழுசாக பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கடா பேங்கிள்ஸில் அந்த ஸ்டோன் ஒன்று ஒட்டணும் இல்லையா, சென்டர் ஸ்டோனு. ஸோ அது ஒட்டும்போது மெட்டலுக்கு வந்து நான் B7000 கம்மை தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியாக நம்ம மெட்டலில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து B7000 கம்மை வந்து நீங்கள் ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அது கீழவும் டக்குன்னு அந்தளவுக்கு கழண்டி விழாது. நீங்கள் அந்த கம்மையை யூஸ் பண்ணிக்கணும். அது நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த வீடியோவில், சாரி அந்த ஷார்ட்டில். நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவை பொறுமை தான். ரொம்ப பொறுமையாகவே நீங்கள் அந்த ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இதுவானால் கூட நம்மளுக்கு அந்த அழகே போயிடும். ஸோ நீங்கள் வந்து நம்ம பண்ணுற விஷயத்த வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அழகாக பண்ணணும் அப்படி மனசில் நினச்சிட்டு பண்ணணும். பட் பண்ணுறது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வரும். நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம நோட்டீஸ் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஏதோ தானும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது அளவுக்கு அது அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ ஃபினிஷிங் வேணும்னா நம்ம பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க பண்ணுறவங்க. இது ஆரம்பத்தில் இது நம்ம பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எந்த ஐடியாவே இருக்காது. ஸோ பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அதில் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நானே ஆரம்பத்தில் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த சிங்கிள் பண்ணும்போது நான் வந்து கம்மை வந்து இப்படி எல்லாமே ஜிக்ஸாக்காக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற பேங்கிள்ஸை பாரு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது ஒன் சைடு மட்டுமே நான் அந்த ஒன் ஜிக்ஸாக் மட்டுமே நான் ஃபேப்ரிக் க்ளூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஒரு ரேக் ஃபுல்லாகவே நான் அதை வந்து ஸ்டோனை ஒட்டிட்டு திருப்பி இந்த பக்கம் ரேக்கை வந்து நம்ம கரெக்டாக ஸ்டோனை நான் ஒட்ட ஆரம்பித்தேன். அது பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ நான் ரெண்டுமே ஒன்றா ஒட்டும் போது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. நான் அடுத்தது பண்ணும்போது எனக்கே அது ஐடியா வந்துடுச்சு டக்குன்னு பண்ணும்போது. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நான் சொல்லி உங்களுக்கு அந்த ஐடியா வராது. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸும் டிக்ஸும் உங்களுக்கே தானாகவே லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. கஸ்டமைஸ் சில்க் த்ரெட்டு. ஸோ பேங்கிள்ஸ் நமக்கு அந்த ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸோடு செட் பண்ணி போடுறதுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ப்ரைடல் செட்டாகவும் நிறைய பேர் இப்போ ரொம்பவே ஆசைப்பட்டு எல்லாமே வாங்குகிறாங்க. ஸோ இது நல்லாவே இருக்கும். பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அது கண்டிப்பாகவே. நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சென்டர் பேங்கிள்ஸ் பண்ணிட்டேன். ஸோ 2வது பண்ண போகிறேன். அது பண்ணும்போது தான் நான் அந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. அதில் தான் நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணி நான் பண்ணிட்டேன். ஈஸியாகவே முடிஞ்சிச்சு எனக்கு அது. 2மே இப்போ நான் பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணி முடிச்சு தான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு பாருங்கள் ஃபினிஷிங். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடா பேங்கிலும் ஓரளவுக்கு ஒட்டியாச்சு. இப்போ வந்து சென்டர் பேங்கிலும் நம்ம ஸ்டோன் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பேங்கிள் இருந்துச்சு பார்த்திங்களா, 2 பேங்கிள், மொத்தம் 4 பேங்கிள்ஸ் 2 கைக்கு சேர்த்து. ஸோ நான் அது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் எலகெண்ட்டாக தெரியும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் கிராண்ட் லுக் பண்ணிவிட்டு எல்லாமே மொத்தமாகவே வளையல்லாம் வந்து ரொம்பவே இதுவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த சிம்பிள் பேங்கிள் மட்டும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். இந்த சிங்கிள் பேங்கிள் மட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன், 4 பேங்கிளையும் ஒன்றா வச்சுட்டு நான் எங்கெங்கே ஸ்டோன் ஒட்டணுமோ மொத்தமாக அப்படியே ஸ்டோன் கம்மை ஃபேப்ரிக் க்ளூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டோன் மட்டும் தான் நான் ஒட்டிக்கிறேன் இந்த சிங்கிள் பேங்கிளில். இது ஒட்டிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து லைக்கும் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இந்த வீடியோ. ஸோ அதுவும் ஷேரும் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ், மேக்ஸிமம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன்னா நான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஹப் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கரெக்டாகவே சென்ட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 சிங்கிள் பேங்கிள்லையும் நான் வந்து ஸ்டோன் ஒட்டிட்ட உடனே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இப்போது சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடை பேங்கிள் வந்து நான் 4 செட் தான் ஒட்டினேன். ஸோ அது எனக்கு என்னமோ அது கிராண்ட் லுக் மாதிரி தெரியல. ஸோ இது நான் சிம்பிளாக பண்ணிட்டேன்ல 4 பேங்கிள்ஸு. ஸோ இதை வந்து கடை பேங்கிள் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டலான்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் அகெயின் வந்து அந்த 5 ஃப்ளவர்ஸ் மாதிரி நான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஃபுல்லாகவே நம்ம 4 பேங்கிள்ஸ்க்கும் நான் வந்து ஸ்டோன் ஒட்டினோன்னு இன்னும் பார்க்கறதுக்கு லுக்கு செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப கிராண்ட் லுக்காகவே இருந்தது. நான் அவ்வளோதான் வந்து 4 கடை பேங்கிள்ஸ்லேயும் வந்து நான் ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டேன். பார்க்கவே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. இது சிங்கிளாகவே நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் பேங்கில் 2 கைக்கு வேர் பண்ணாலே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு செட்டிங்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேங்கிள் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போது ஒரு கடை பேங்கிள், ஒரு சிங்கிள் பேங்கிள், ஒரு சென்டர் பேங்கிள், திருப்பி அகெயின் ஒரு கடை பேங்கிள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு.
அவ்வளோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்ட் லுக்காகவே இருந்துச்சு. நீங்கள் இந்த டிசைனை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே இதுக்கு ரொம்ப செலவே கிடையாது. இதுக்கு ஸ்டோன்ஸ் ஒரே ஒரு ஆக்சுவலாக 2 ஸ்டோன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 2 கலர் தான் யூஸ் பண்ணோம். 2 கலர் த்ரெட்டு அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.